வணக்கம். கருணைக்கடலான குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட மீன ராசி நேயர்களே. கடந்த காலத்துல ஏழரை சனி ஆரம்பிச்சு விரய சனி அது இதுன்னு ஏகப்பட்ட அலைச்சல் பண நெருக்கடி மன உளைச்சலை சந்திச்சுட்டு வர்றீங்க இல்லையா. ஆனா இந்த 2026 புத்தாண்டு உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கவசமா அமையப்போகுது. ஏன்னா உங்க ராசிநாதன் குரு பகவான் இந்த வருஷம் உச்சம் பெற்று பலம் பெறப்போறார். மீன ராசிக்கு இப்போ ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு. ஐயோ சனி ராசியிலேயே இருக்காரே பயப்படாதீங்க. சனி பகவான் உங்கள் ராசியை விட்டு நகர்ந்து அடுத்த இடத்துக்கு போகப் போறார். இதனால அலைச்சல்கள் குறையும் வீண் விரயங்கள் கட்டுப்படும். இதுவரைக்கும் எதைச் செஞ்சாலும் ஒரு தடை வந்துட்டே இருந்திருக்கும் இல்லையா. அந்த தடைகள் எல்லாம் இப்போ ஒன்னா விலக ஆரம்பிக்கும். பணவரவு திருப்திகரமா இருக்கும்பா. குரு பார்க்க கோடி நன்மை என்பதால் உங்க தனஸ்தானம் பணவரவு பலப்படுது. நிலம் வீடு வாங்கணுங்கிற கனவு இந்த வருஷம் பல பேருக்கு நனவாகும். ஆனா ஜாமீன் கையெழுத்து போடுறது அல்லது யாருக்காவது பெரிய அளவுல பணம் கடன் கொடுக்கிறதுல மட்டும் கொஞ்சம் நிதானமா இருக்கணும். உழைப்பால் வர்றா பணம் உங்களுக்கு நிலைக்கும். வேலையில ஒரு பெரிய மாற்றம் வருதுப்பா. இதுவரைக்கும் உங்களை மதிக்காதவங்க கூட இப்போ உங்க அருமையை புரிஞ்சுப்பாங்க. மேலதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கும். சொந்த தொழில் பண்றவங்களுக்கு புதிய கிளைகள் ஆரம்பிக்கிற யோகம் இருக்கு. வெளிநாடு போகணும்னு துடிக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் பாஸ்போர்ட் விசான்னு எல்லாம் தங்கு தடையின்றி கைக்கு வரும். குடும்பத்துல இருந்த சின்ன பிணக்குகள் எல்லாம் மறைஞ்சு போயிடும். கணவன் மனைவிக்குள்ள ஒருத்தர் புரிஞ்சுப்பீங்க. நீண்ட நாட்களா தள்ளிப்போன சுப நிகழ்ச்சிகள் கல்யாண பேச்சு வார்த்தைகள் இந்த வருஷம் கைகூடும். பிள்ளைகளோட வளர்ச்சியால நீங்க ரொம்ப பெருமைப்படுவீங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் உங்களுக்கு சாதகமா முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் இந்த வருஷம் நீங்க புது தெம்போட இருப்பீங்க. ஆனா பாதங்கள்ல சின்ன வலி அல்லது தூக்கமின்மை வரலாம். நேரத்துக்கு சரியான உணவு எடுத்துக்கிட்டு தியானம் செஞ்சீங்கன்னா மனசு நிம்மதியா இருக்கும். வேற ஒன்னும் பெரிய பயம் இல்லை. வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர் சாத்தி வழிபாடு பண்ணுங்க. சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு அல்லது வெற்றிலை மாலை சாத்தி வழிபாடு பண்ணுங்க. உங்க காரிய தடைகள் நீங்கும். முடிஞ்சப்போ ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் அல்லது இனிப்பு வழங்குங்க. குரு பகவானோட அருள் முழுமையா கிடைக்கும். மீன ராசிக்கு 2026 அங்கிறது இருள் நீங்கி ஒளி பிறக்கும் ஆண்டு. இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு இப்போ பலன் கிடைக்க போகுது. குருவோட பலம் உங்ககிட்ட இருக்கிறதால எதற்கும் அஞ்சாம காரியத்துல இறங்குங்க. வெற்றி நிச்சயம்.